ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு வர்மன் யூனிவர்ஸ் ஒன்ஸ் அகைன். இது கொடைக்கானல், திருச்சி டு கொடைக்கானல் வீடியோ பார்ட் 3. ஏன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா, நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தியாக எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே ஷூட் பண்ணியாச்சு. அரௌண்ட் 20 GB பக்கம் அதோட வீடியோ ஷூட்டே இருக்குது. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணி அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் நான் வீடியோ. ஐ தாட் இந்த வீடியோவோட நான் பார்ட் 3 நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்தது த பீக் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் உள்ள தான் இருக்குது. அது ரொம்ப அருமையான ரெசார்ட். நீங்கள் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ரெசார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். சரி, வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் கைஸ், நம்ம கார் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணது வந்து ஃபுட்டுக்காக. இங்கே ஃபுட் கரெக்டாக இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம தோசை இட்லி மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா வெளியூருக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு தெரியாது. அது நைட் டைமில் 11 மணிக்கு மேலே நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் வேறு வழி இல்லைன்னா அது தான் வாங்கியாகணும். என்னோடய பையனும் வந்திருக்காரு, அவருக்கும் லிக்விட் ஃபுட் வாங்கணும். போதுமான அளவுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தேடி அலைஞ்சிட்ருக்கோம். பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்ட்டு. கிடைக்கு நம்புவோம். எனிவே, ஸ்டே டியூன் கைஸ். ஹோட்டல் எதுவும் இருக்காதா? பால் வாங்கணும் வேற. அங்கெல்லாம் டீ கடை நிறைய இருக்கு. எங்க? சில்வர் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்குங்க. நேரத்துக்கு ஏன் வரோம்? நாங்க வந்து 3 மணிக்குங்க சில்வர் ஃபால்ஸ்க்கு. விடிய காத்தால 3 மணிக்கு. மணி என்ன ஆகுது? இப்போ மணி 10:30. ஓகே. ஏன்னா அது போற வழியில வந்து ஃபால்ஸ் இருக்கு. அதனால அந்த ஒரு 10 கடை எப்பவுமே வச்சே தான் இருக்காங்க. இப்போ கடை இருக்கும். இருக்கும். அப்போ ஓகே. அது மாதிரி நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. என்னங்க எப்படியும் சில்வர் ஃபால்ஸ் இருக்கும் வாங்கிக்கலாம்னா, எனக்கு என்னடா அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம தான் வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி அதே ஒருத்தர் மட்டும் போய்கிட்டு இருக்காரு, சிமெண்ட் முட்டி வச்சு படு பயங்கரமாக. அதுவும் நைட்டு 10:30 மணிக்கு. பெரிய கொத்தனாராக இருப்பா போல தெரியுது. சரி, அது சிமெண்ட் மூட்டை வேறு ஒன் சைடாக இருக்குது, அது வேறு விழுந்துருமோ நம்மோன்ட்டு அடுத்த பயம். பார்ப்போம். தெரியலையே. ஆமாம், சில கட்டைன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் வர போகிறோம் நிஜம். என்னவா? டோல் போட்டுருந்தாங்க. டோலா? நம்ம இதில் வேறு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியலையே. சில்வர் நீர்வீழ்ச்சி, மலைகளின் இளவரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னாச்சு? Hill 60. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புஷ்கன் திருச்சிச்சா? சில்வர் ஃபால்ஸ் தான்.
இல்ல நிப்பாட்டுங்க நிப்பாட்டி போட்டோ எடுத்துட்டு வரலாம் இந்நேரத்துக்கா இப்படி போலாம் உள்ளுக்கு இருக்குல்ல அதெல்லாம் நேரத்தில் சொன்னேன்ற வர்றப்ப கூட இந்த வழியாக வந்துக்கலாம் சரியா அவனை எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் நல்லா போட்டோ எடுக்கலாம் ஃபியூல் அடிச்சு தான் ஆகணும் போல 200 கிலோமீட்டர் நாளைக்கு இன்னும் சுற்ற வேண்டியது இருக்குது சுற்றினா குறைய முடிஞ்சிடும் இது பார்க்க அப்படி தான் தெரியுது பட் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் 250 250ல் ஹில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வண்டி நிப்பாட்டு இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்குது உரமன் பாடிட்டுமா இப்போ இங்கே இருக்க என்ன இருக்குன்னு கேட்டு வந்துடுறேன் ஒரு கட்டை வரும் நேராக போயிடக்கூடாது புஷ்லாம் சக்கத்துக்கு தூங்குவியா கொஞ்ச நேரம் லேட்டானா நடந்துருக்கும் ஏன் அந்த ரைட் அப்படி தான் போகும் ஸ்ட்ரைட்டாகவும் போகும் அதுக்காக சொல்கிறேன் அப்படியா இந்த இடம் ஞாபகம் இருக்கு அந்த ரோடு லாஸ்ட் டைம் இந்த சைடு தானே வந்தோம் நம்ம இல்லை பிள்ளைக்கு பால் பாட்டில் ஆமாம் இங்கே இருக்கா பால் பாட்டில் இந்த சைடு ஃப்ளாஸ்க்கு இருக்கு அந்த சில்வர் கலரில் இருக்கு இது இல்லை சில்வர் இன்னொரு டப்பாவில் இருக்கும் பாரு இருக்கா இல்லையா இப்போதான் எல்லாம் எடுத்து கழுவி மூணுலாம் அவசரம்னா மேலே போனீங்கன்னா இருக்குன்றா மேலே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா
இவ்வளோ அவசரமாக மேலே அவங்க இருக்குன்னு கைஸ் இவங்கள்ட்ட தான் நினைக்கிறேன். மணிக்கு ஏதோ 1-2 ஹோட்டல் இருக்கும் போல். பட் நம்ம அதை தேடி அலையணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாவே நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிடுவோம். பட் இந்த இடத்துல தோசை இதெல்லாம் கிடைக்கிது. ரொம்ப வெளியூருக்கு போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா அந்த லேட் நைட்டு இதெல்லாம் சாப்பாடு இருக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எகெயின் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் ஏற போகிறோம், பெருசாக எதுவும் பங்க் இதெல்லாம் இருக்காது. அந்த இதுக்காக சொல்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். சக்கமேடு, இது சக்கமேடு. இதெல்லாம் விட்ட தெரியலனா அவ்வளோதான். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறோம்னு வச்சுக்கோ, இறங்கும் போது நம்ம பேலன்ஸ் இருக்காது. அது இந்த வண்டியை மேனேஜ் பண்ணிக்கும். அதுதான் இந்த பட்டன். இப்போ நம்ம போகும்போது பின்னாடி வீல்ஸ் கிட்ட ஆகாமல் இருக்க இதில் ஒரு பிரேக் இருக்கும். அதுதான் ஹில் ஹோல் அசிஸ்ட். ஹீட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, அதனால் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேலஞ்சு தான் இது, சேலஞ்சு தாங்கிறேன். இறங்கும்போது சேலஞ்சு, இறங்கும்போது ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் நடமாக கொஞ்சம் ரொம்பவே பார்த்துக்கணும். நிறைய ட்ரைனஸ் தான். இதுக்குள்ளே இறங்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இறக்கி விட்டு தெரியுமே.
விட்டுக்கிட்டு இதான் பீக் ரெசார்ட். கால் பண்ணிடவா? ஹலோ, வந்தாச்சு. இங்கே கேட் லாக்ல இருக்கு. ஓகே, திறந்துட்டு உள்ளுக்கு வரதா? ஓகே. சும்மா தான் சாத்தியிருக்கான். திறந்துட்டு உள்ளுக்கு போய் திறக்கவா? சுருத்த காலெல்லாம் திட்டுவார் இங்கே வச்சாலும். காலையில் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன பார்க்குற? செடி பார்க்குறேன். நிறையா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த சைடில் ரெட் கலரில் நிறைய இருக்கு. அதான் கொடைக்கானல். எப்படி அந்த பிள்ளைங்க வரப்போகுதுன்னு தெரியல. வண்டியே விட மாட்டேங்குது முதல்ல. ரூட்டு பாரு. இவ்வளோ பேர் இருக்காங்க. காலையில் அந்த கார் எடுக்கிறதுக்குள்ள நம்ம உயிரை வாங்கிடுவானுங்களே. வந்துட்டாங்க. இவர் தானே? இறங்குவா. இறங்கு. ஹாய் சார், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நான் இங்கே எனக்கு தெரில, நான் பாட்டு விட்டுட்டாங்கிட்டு முடிச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே, காலைல எதுவும் 7 எடுக்கிற மாதிரி இருக்குங்களா? எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பாங்க. ஓகே, இருங்க, இறங்கிடாதீங்க. சரி, இங்கே நீங்கள் இறங்கிருங்க. வழியாக நைட்டு 11:30 மணிக்கு டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. எனிவே, தேங்க் காட். இந்த ரெசார்ட்டோட பேர் பீக் ரெசார்ட். நான் வந்து ஆன்லைனில் தான் பார்த்தோம். பட் அதுக்கப்புறமா விசாரிக்கும் போது தான் அந்த அண்ணன் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அதனால் நல்லாவே கோஆர்டினேட் பண்ணார். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு 1 நைட் இல்லை 2 நைட் ஸ்டேக்கு வந்து இது கொஞ்சம் காம்பேக்டாக நல்லா தான் இருக்குது. மேலே வந்து நான் காலையில் உங்களுக்கு ஏர்லியராக எழுந்திரிச்சு இந்த ஒரு ரெசார்ட்டை என்னால் முடிஞ்ச சுற்றி காமிக்கிறேன். இல்லை டைம் இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. எனிகோ, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோட முடிவில் சொல்கிறது தான், நீங்கள் பைக் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஸ்டண்ட்டை ரோட்டில் பண்ணாதீங்க. நீங்கள் பைக் ரைட் பண்ணும்போது நல்ல ஹெல்மெட் வாங்கி வியர் பண்ணி ரைட் பண்ணுங்கள். அண்ட் காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஐ வில் see you in the next video. Goodbye.